வணக்கம். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு பதிவு. ஒரு சில வீடியோஸ் பார்த்தப்ப இந்த டவுட் வந்துச்சு. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பயன்படுத்திய கேலண்டர் நம்ம தூக்கி போட்டுடலாமா அப்படின்ட்டு. நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம கேலண்டர் வாங்குறப்ப வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் வாங்குறப்ப என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக சாமி பக்தி உள்ளவங்களா தான் சாமி போட்ட படங்களை வாங்குவோம். அது நம்ம கீழே தூக்கி போட மனசு வராது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அதை தான் இந்த பதிவில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம கேலண்டர் சாமி படங்கள் வாங்கினோம்னா அந்த வருஷம் முழுதும் நமக்கு அந்த இறை சக்தி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம வாங்குகிறோம். கேலண்டர் கூட பூஜை ஊதுபத்தி எல்லாம் காமிப்போம், ஏன்னா சாமி படம் இருக்கிறதுனால. ஓகேங்களா? அப்படி காமிச்ச அந்த இறை சக்தி மிகுந்த கேலண்டர் அந்த வருஷம் முடிஞ்சிருது. நம்ம அந்த சாமி படத்தை தூக்கி போட மனசு வராமல் என்ன பண்ணிடுவோம், புதுசாக ஒரு கேலண்டர் வாங்கவில்லை, அதுலேயும் சாமி படம் இருக்கும், அது மேலேயே மாட்டிடுவோம். அப்படி செய்யலாமான்னா கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. அப்படி செஞ்சோம்னா அந்த நம்ம காரிய தடை வந்துட்டே இருக்கும். பழைய கேலண்டர் போல வருஷ கேலண்டர் மேலே நம்ம புதிய கேலண்டரை மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினோம்னா நம்ம இந்த வருஷம் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மாதிரி பழைய கேலண்டரை எடுத்து பத்திரப்படுத்திட்டு அதை நம்ம தூக்கி போடலாமா அப்படின்னா குப்பையில் போட மனசு வராது. தினம் தினம் பூஜை செஞ்ச கேலண்டர் இல்லையா, தூக்கி போட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நல்ல நீரோடையில் கொண்டு போய் விட்டுடலாம். அதனால் எந்த நீரோடை, அதாவது இந்த கடல் போன்ற இடங்களில் விட்டுட்டோம்னா அதை அடித்து சென்று போயிடும். அதே சமயத்தில் சுத்தமாக இருக்க ஒரு குளத்துல போய் நல்லா க்ளீன் பண்ண கிணறுல போய் ஊற்றக்கூடாது. மற்றவங்க தண்ணி குடிக்க வச்சுப்பாங்க. செய்கிறத திருத்தமாக செய்யணும். அதாவது நீரோடைனா அந்த இது அதிகமாக புழக்கம் இல்லாத இடமா இருந்து சுத்தமாக இருந்தால் அந்த கொண்டு போய் சேர்த்துடலாம். அதே போல் கடலுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எதை செலுத்தினாலுமே அதை அடிச்சுட்டு போயிடும். அதனால கடலில் தேவைப்பட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்குற இடத்துல நாம் விடலாம். அதை மொத்தம் நீரோடையில் விட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா பூஜை செய்து கேலண்டர் சாமி படத்தை நம்ம குப்பையில் போட மனசு வராது. கண்டிப்பாக யாருமே போட மாட்டோம். இதுவரையில் நான் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இதை முன்னோர்கள் சொல்லி கொடுத்து தான், எனக்கும் தெரியாது இதை எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு. எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்து அவர்கள் வழி என்ன செய்கிறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமாக நிறைய பேருக்கு விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.